எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பீர்க்கங்காய் கடையல் தான் செய்ய போகிறோம். நல்லா தக்காளி பழம்லாம் சேர்த்து அப்படியே கடைஞ்சி செய்யும் போச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. சுவை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேறவும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரு 4-5 பச்சை மிளகாவும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவுடைய காரம் அதிகமாக வேண்டாம்னா 2 வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பீர்க்கங்காயில் தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ரொம்ப நேரமும் எடுக்காது, சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக்காய் வந்துடும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருளை வதங்கி வரும். அதுக்கப்புறமா இதில் நம்ம நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். தக்காளி பழம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தண்ணி அதுலேருந்து பிரிஞ்சு வரும். அதுலேயே நம்மளுக்கு இது நல்லா குழைவாக வெந்து வந்துடும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் நம்ம பருப்பு மத்தை வச்சு கடையும் போச்சில் நம்மளுக்கு இது நல்லா கடைஞ்சி வரும். அதுக்கு தான் இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த தனி மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனல் தான். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும் போதுன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் லைட்டாக காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் வேக விட்டுருங்க. அப்படியே மூடி போட்டு விட்டுறாதீங்க. ஒரு 2-3 முறை இதை மாதிரி திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தக்காளி பழத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வருது பாருங்கள். இப்போ இதை மாதிரியே திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்துக்கோங்க. காம்போடு நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போ கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணணுங்கிறது கிடையாது. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை லைட்டாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி கடைசியில் நம்ம சேர்த்துக்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு பருப்பு மத்தை வச்சு கடைய முடியலை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த பருப்பு மத்தில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை கழுவி எடுத்துக்கிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கனால கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துர்லாம். அதுக்கு ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரவும் வாசனைக்காக சும்மா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு குட்டி பல்லாரி ஒன்று கட் பண்ணிட்டு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 இனுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காய் கடையில் கூட சேர்த்துக்கிடலாம். அவ்வளவுதான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சூடாக இருக்கிற சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட. அது மட்டும் இல்லை, சிம்பிளான ரெசிப்பியும் கூட. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.